பரலோகமே களி கூறுங்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய இயந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. இயந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். பாபிலோனில் அழிவு உண்டானதினால் பூமியிலும் பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாபிலோன் அழிந்தது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு நற்செய்தியாயிற்று. பாபிலோன் அழிந்ததினால் பூமியின் வர்த்தகரும் பூமியின் ராஜாக்களும் அழுது துக்கிக்கிறார்கள். இந்த வேளையில் கர்த்தருடைய தூதன், பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள் என்று சொல்லுகிறான். பாபிலோன் அழிந்ததினால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த சந்தோஷத்தில் பரலோகம், பூமி, தேவ தூதர்கள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். இவர்கள் நிமித்தமாகவே தேவன் பாபிலோனை நீதியாய் நியாயம் தீர்த்திருக்கிறார். பாபிலோனுடைய வேசித்தனத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பங்கு பெறவில்லை. அவருடைய துன்மார்க்கமான சந்தோஷத்தில் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. பாபிலோன் அழிந்ததினால் இவர்களுக்கு ஒரு இழப்பும் இல்லை. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் நிமித்தமாகவே பாபிலோனை நீதியாய் நியாயம் தீர்த்திருக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்த்து அவருடைய பரிசுத்தவான்கள் களிகூற வேண்டும். பாபிலோனுக்கு ஏற்பட்டிருப்பது நித்திய அழிவு. இந்த அழிவில் இருந்து பாபிலோனால் மறுபடியும் மீண்டு வர முடியாது. மகா பாபிலோன் வேகமாய் தள்ளுண்டு போயிற்று. அது இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். ஒரு பெரிய எந்திரக்கல்லை சமுத்திரத்திலே எறிந்தால் அந்த கல் சமுத்திரத்தில் முங்கி போகும். அந்த கல் மறுபடியும் தண்ணீரில் மிதந்து வெளியே வராது. பாபிலோனுக்கு இப்படிப்பட்ட நித்திய அழிவு உண்டாயிருக்கிறது. இதை தெளிவுபடுத்துவதற்காக பலமுள்ள ஒரு தூதன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிகிறான். பின்பு அவன், இப்படியே பாபிலோன் மகா நகரமும் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும் என்று சொல்லுகிறான். பாபிலோன் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிறது. இனிமேல் அது மனுஷர் வசிப்பதற்கு உகந்த வாசஸ்தலமாய் இருக்காது. அங்கு ஒரு தொழிலும் நடக்காது. மனுஷருக்கு அங்கு சந்தோஷம் இருக்காது. அங்கு விளக்கு வெளிச்சம் இனிமேல் பிரகாசிக்காது. பாபிலோனுக்கோ எல்லாம் முடிந்து போயிற்று. பாபிலோனுடைய அவல நிலைமையை பலமுள்ள தூதன் இவ்வாறு விவரித்து சொல்லுகிறான். சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. இயந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணவாட்டியானவருமாகிய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியவர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. பாபிலோனில் வெளிச்சத்திற்கு பதிலாக இனிமேல் இருள் இருக்கும். சந்தோஷத்திற்கு பதிலாக அங்கே துக்கம் இருக்கும். பாபிலோன் தன்னுடைய துன்மார்க்கத்திற்கு ஏற்ற பலனை பெற்றிருக்கிறது. பாபிலோன் நீதியாய் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் பாபிலோனிடத்தில் காணப்படுகிறது. துணிகரமாய் பாவம் செய்தவர்கள் பேரழிவுக்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள்.